தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்ற கல்லூரி நிகழ்ச்சிக்கு அனுமதி அளித்தது குறித்து விளக்கம் அளிக்க கல்லூரி கல்வி இணை இயக்குநருக்கு கல்லூரி கல்வி இயக்குநரகம் கடிதம் அனுப்பியுள்ளது. நேற்று முன்தினம் தமிழகம் வந்த ராகுல் காந்தி சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் மாணவிகளுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பின் ராகுல் காந்தி கல்லூரி நிகழ்ச்சியில் பங்கேற்றது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் கல்லூரி கல்வி இணை இயக்குநருக்கு கல்லூரி கல்வி இயக்குநரகம் எழுதியுள்ள கடிதத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும்போது ராகுல் நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கியது எப்படி என ஆய்வு செய்து விளக்கமளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. காங்கிரசின் அதிர்ஷ்ட வாகனமாக கருதப்படும் தேர்தல் தேர் உத்தரப்பிரதேசம் லக்னோவில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு இன்று கொண்டு வரப்பட்டது. சமீபத்தில் நடந்து முடிந்த மத்திய பிரதேச சட்டமன்ற தேர்தலில் இந்த வாகனத்தில் பரப்புரை மேற்கொண்டதால் தான் பெரிய அளவில் வெற்றி பெற்றதாக காங்கிரஸ் கட்சி நம்புகிறது. இதனால் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கட்சியின் முக்கிய தலைவர்களின் தேர்தல் பரப்புரையும் இதே வாகனத்தில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளுடன் 50% ஒப்புகை சீட்டுகளை சரிபார்ப்பது குறித்து பதிலளிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக 23 எதிர்க்கட்சிகள் தொடர்ந்துள்ள மனுக்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் முடிவுகளை அறிவிப்பதற்கு முன் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான 50% வாக்குகளை விவிபேடில் பதிவாகும் ஒப்புகை சீட்டுடன் ஒப்பிட்டு எண்ணிக்கையை சரிபார்க்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன. இதுகுறித்து வரும் 25ஆம் தேதிக்குள் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கியுள்ள 10 தொகுதிகளில் புதுச்சேரி தவிர்த்த 9 தொகுதிகளுக்கான விருப்ப மனுவை அக்கட்சி பெற்று வருகிறது. காங்கிரஸ் கட்சிக்கான 10 தொகுதிகள் எவை என இன்று காலை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்த நிலையில் மதியம் முதலே காங்கிரஸில் விருப்ப மனுக்கள் விநியோகிக்கப்பட்டன. முதல் ஆளாக கன்னியாகுமரியில் ராகுல் காந்தி போட்டியிடவும், சிவகங்கை தொகுதியில் கார்த்திக் சிதம்பரம் போட்டியிட விருப்பம் தெரிவித்தும் கராத்தே தியாகராஜன் விருப்ப மனு பெற்றுக் கொண்டார். இன்று ஒரே நாளில் 140 பேர் விருப்ப மனுவை வாங்கினர். நாளையும் விருப்ப மனு விநியோகம் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தேனி தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து JM ஆரூன் தனது மனுவை பூர்த்தி செய்து அளித்தார். இதேபோல் ஆரணி தொகுதியில் விஷ்ணு பிரசாத்தும், குமரி தொகுதியில் ரூபி மனோகரும் தங்களது விருப்ப மனுக்களை அளித்தனர். அதிமுக கூட்டணியில் இடம் பிடித்துள்ள பாட்டாளி மக்கள் கட்சி தங்கள் 94 பக்க தேர்தல் அறிக்கையை இன்று வெளியிட்டுள்ளனர். சென்னையில் நடந்த நிகழ்ச்சிக்கு பின் பேசிய அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ், இது சம்பிரதாய தேர்தல் அறிக்கை அல்ல, தமிழகத்தின் தன்னாட்சிக்கான குரல் என்று கூறினார். மாநிலங்களுக்கான அதிகாரங்கள் குறைவாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ள அவர் இந்நிலை மாற வேண்டும் என்றார். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலங்களில் சுயாட்சி என்ற நெடுநாள் கொள்கையில் சிறிதளவு கூட முன்னேற்றம் இல்லவே இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். IPL சூதாட்ட வழக்கில் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் ஸ்ரீசாந்துக்கு விதிக்கப்பட்ட வாழ்நாள் தடையை உச்சநீதிமன்றம் நீக்கியுள்ளது. 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற IPL தொடரில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட புகாரில் ஸ்ரீசாந்துக்கு BCCI வாழ்நாள் தடை விதித்தது. இதை எதிர்த்து ஸ்ரீசாந்த் தொடர்ந்த வழக்கில் வாழ்நாள் தடையை நீக்கி கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஸ்ரீசாந்த் விடுவிக்கப்பட்டும் அவர் மீதான தடையை நீக்க BCCI மறுத்தது. இதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் ஸ்ரீசாந்த் மேல்முறையீடு தொடர்ந்தார். இந்த வழக்கை இன்று விசாரித்த உச்சநீதிமன்றம் ஸ்ரீசாந்துக்கு விதிக்கப்பட்ட வாழ்நாள் தடை எவ்வளவு நாள் என்பதை BCCI மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டது. ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் YS ராஜசேகர ரெட்டியின் சகோதரர் விவேகானந்த ரெட்டி தனது வீட்டில் கொலை செய்யப்பட்டார். ஆந்திர பிரதேச மாநிலம் கடப்பா மாவட்டத்தில் உள்ள அவரின் வீட்டு குளியலறையில் இரத்த காயங்களுடன் உடல் இன்று காலை மீட்கப்பட்டது. விவேகானந்த ரெட்டியின் தலையில் 2 இடங்களில் காயங்கள் உட்பட 7 இடங்களில் காயம் உள்ளதாக உடற்கூறு ஆய்வு தெரிவித்துள்ளது. விவேகானந்த ரெட்டி வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். அவரின் உதவியாளர் கிருஷ்ணா ரெட்டி போலீசில் அளித்த புகாரின் பேரில் புலிவெண்டுலா போலீசார் விசாரணையை தீவிரமாக நடத்தி வருகின்றனர். இதனிடையே இந்த கொலை குறித்து சிறப்பு விசாரணை குழு அமைக்க முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உத்தரவிட்டுள்ளார். அனுமதியின்றி விவசாய நிலங்களில் செயல்படும் 110 டாஸ்மாக் கடைகளை உடனே மூட வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் விவசாய நிலத்தில் வைக்கப்பட்டுள்ள மதுக்கடையை அகற்றக் கோரி நல்லசாமி நாச்சிமுத்து என்பவர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்தார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் S. மணிக்குமார், சுப்பிரமணியம் பிரசாத் அமர்வு தமிழகம் முழுவதும் விவசாய நிலங்களில் செயல்படும் டாஸ்மாக் கடைகள் எத்தனை என விளக்கம் அளிக்க உத்தரவிட்டிருந்தனர். வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது 110 கடைகள் விவசாய நிலங்களில் திட்ட அனுமதி பெறாமல் செயல்படுவதாக தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயணன் தெரிவித்தார். அப்போது விவசாய நிலங்களில் டாஸ்மாக் கடைகள் அமைக்கக்கூடாது என்பதில் நீதிமன்றம் உறுதியாக உள்ளதாக தெரிவித்த நீதிபதிகள் 110 டாஸ்மாக் கடைகளை உடனே மூட வேண்டும் என்றும்
கடைகள் மூடியதற்கான அறிக்கையை வரும் 18ஆம் தேதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். உள் தமிழகத்தில் அடுத்த 2 தினங்களுக்கு இயல்பை விட 2 அல்லது 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேலும் தமிழகம் மற்றும் புதுவையில் வறண்ட வானிலையே நீடிக்கும் என்றும், சென்னையை பொறுத்தவரை அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. திருத்தணியில் இன்று அதிகபட்சமாக 40.1 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் மழை எதுவும் பதிவாகவில்லை. பாமக குறித்து அவதூறு பரப்பும் வகையில் செய்திகளை ஒளிபரப்ப தனியார் தொலைக்காட்சிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. குறிப்பிட்ட தனியார் தொலைக்காட்சியில் பாமக குறித்த அவதூறு செய்திகளை வெளியிடுவதாக பாமக தலைவர் ஜி.கே. மணி தொடர்ந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கில் முகாந்திரம் இருப்பதாக கூறிய நீதிபதி சுப்பிரமணி பாமக செய்திகளை வெளியிட அந்த தொலைக்காட்சிக்கு இடைக்கால தடை விதித்துடன் வழக்கு விசாரணையை வரும் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இந்த வழக்கில் உரிய முகாந்திரம் இருக்கிறது. எனவே இந்த வழக்கில் நான் இடைக்கால தடை விதிக்கிறேன். 2/4/2019 வரை இந்த அவதூறு செய்திகளை பாமக மீதும் அதனுடைய நிறுவனர் மற்றும் அதனுடைய தலைவர்கள் மீது அவதூறு செய்திகளை வெளியிடக்கூடாது என்று இடைக்கால தடை விதித்து அந்த நிறுவனத்திற்கும் அதனுடைய பொறுப்பாளர்களுக்கும் நோட்டீஸ் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. போரூர் அருகே ஏடிஎம்மில் நிரப்ப கொண்டுவரப்பட்ட 10 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் 2 நைஜீரியர்களுடன் ஒரு கல்லூரி மாணவியும் கைது செய்யப்பட்டுள்ளார். போரூர் அருகே ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் நிரப்பிக் கொண்டிருந்த ஊழியர்களை தாக்கி அவர்களிடமிருந்த 10 லட்சம் ரூபாயை கொள்ளையர்கள் பறித்து சென்றனர். கொள்ளையர்கள் வேற்றுமொழி பேசியதாகவும் வெளிநாட்டவரை போல் இருந்ததாகவும் விசாரணையில் தகவல் கிடைத்தது. இந்நிலையில் குறிப்பிட்ட நேரத்தில் செல்போன் டவரில் பதிவான அழைப்புகளை ஆய்வு செய்த போலீசார் அக்யோமாயே ஆமோ என்ற 2 நைஜீரியர்களை கைது செய்தனர். மேலும் இவர்களுக்கு உதவிய கல்லூரி மாணவி ஒருவரையும் கைது செய்த போலீசார் மற்றொரு நைஜீரியரை தேடி வருகின்றனர். இலங்கையிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட சுமார் 2 கிலோ தங்கத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். சென்னை விமான நிலையத்தில் 2 பயணிகளிடம் சுங்கத்துறையினர் சோதனை நடத்திய போது உள்ளாடையில் மறைத்து வைத்திருந்த 2.2 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் சென்னையிலிருந்து இலங்கைக்கு கடத்திச் செல்ல முயன்ற 7.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அமெரிக்க டாலர்களையும் சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். பாகிஸ்தானில் டீ கடை ஒன்றில் இந்திய விமானப்படை விங் கமாண்டர் அபிநந்தனின் புகைப்படம் வைக்கப்பட்டுள்ளது. இணையத்தில் இது அதிவேகமாக பரவி வருகிறது. விங் கமாண்டர் அபிநந்தன் பாகிஸ்தானில் சிக்கிய போது அந்நாட்டு அதிகாரிகள் வழங்கிய டீ நன்றாக இருந்ததாக பேசியிருந்தார். இதனையே கடைக்காரர் தனது வியாபார யுக்தியாக மாற்றியுள்ளார். விரோதிகளையும் நண்பனாக்கும் டீ கிடைக்கும் என்று அவர் உருது மொழியில் எழுதியுள்ளார். ஜப்பானில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளை காண வரும் மாற்றுத்திறனாளி பார்வையாளர்களுக்கு உதவும் வகையில் புதிய வகை ரோபோக்கள் களமிறக்கப்படுகின்றன. இவ்வகை ரோபோக்கள் 10 கிலோ வரை எடை தூக்கும் திறன் படைத்தவை. மொத்தம் 16 ரோபோக்கள் மைதானத்தில் உதவிக்கு அமர்த்தப்படுகின்றன. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நிகழ்ச்சி இன்று டோக்கியோவில் நடந்தது. அப்போது பார்வையாளர்களுக்கு உதவும் வகையில் செய்முறை விளக்கமும் அளிக்கப்பட்டது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அபுதாபி நகரில் சிறப்பு ஒலிம்பிக் போட்டி கோலாகல கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. மூளை வளர்ச்சி குன்றியவர்களுக்கான இந்த போட்டி நடத்தப்படுகிறது. வருகின்ற 21ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் 200 நாடுகளைச் சேர்ந்த 7500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர். முதலில் வீரர் வீராங்கனைகளின் அணிவகுப்பு நடைபெற்றது. இதையடுத்து போட்டி அதிகாரப்பூர்வமாக தொடங்குவதாக அபுதாபி இளவரசர் ஷேக் முகமது பின் ஜியாத் நயான் அறிவித்தார். கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறியதைத் தொடர்ந்து மைதானத்தில் வைக்கப்பட்டுள்ள ஒலிம்பிக் தீபம் ஏற்றப்பட்டது. பின்னர் வான வேடிக்கை நிகழ்த்தப்பட்டதும் அபுதாபி நகரமே ஒளி வெள்ளத்தில் மிதந்தது.